வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் இல்லை, ரொம்பவே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நண்பருக்கு ஒரு பெரிய கும்படா போட்டு ஊரை விட்டு கிளம்ப போகிறோம். சரி ஓகேன்னு சொல்லிங்க, லாஸ்ட் டே வெளில போகலான்னு பார்த்தா இந்த மழை வேறு. சரி நண்பர்கிட்ட சொன்னால் நண்பர் கொஞ்சம் இருங்க மழை விட்டுணும் போகும்னு சொன்னார். அவருக்கு ஒரு ஸ்பாட்டு தெரியும்னு சொன்னார். சரி இருந்து போய் பல்ல தேய்ச்சி கீழே போய் பார்த்தா நண்பர்கள் தான் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வா போய் யூனோ விளாடுவோன்னு சொல்லிட்டான். இல்லைடா நைட்டு விளாண்டது எனக்கு கண்ணு ஒன்று கிருட்டுங்குது, அதனால் எல்லாம் விளாட வரல. எனக்கு மாதிரி லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆட்டம்னு சொல்லி என்னை வச்சு விளாட ஆரம்பிச்சிட்டான். சரி நானும் கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கும்போது சூடு பிடிக்கிற கேப்பில் எங்கள் மாமா கார் சேத்துல மாட்டிச்சு வந்து தள்ளுங்கடான்னு சொல்லிட்டான். சரி முழுக்கரை நம்பருக்கா இது கூட பண்ண மாட்டோம்னு சொல்லி தள்ளிட்டு அவர் இசைக்கறி வச்சு விளாண்டு சரி வாங்க பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, ரொம்ப நாளாக வந்ததுலேருந்து விளாடவே இல்லைன்னு சரி வாங்கணும் பேட்டு பாலை தூக்கிட்டு நல்லா கிளம்பி வச்சு. சரி ரொம்ப நாளாக விளாடனால சரியான பசி வந்ததுனால சரி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு முழுக்கரி நம்பரோட சைக்கிளை தூக்கிட்டு ஒரு ரவுண்டிங் போட்டு வரதுல முழுக்கரி நம்பர் வா ஸ்பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 காடியை கொடுத்து அனுப்பிவிட்டார். அவர் முன்னாடி போனாங்க, பின்னாடி போயிட்டே இருக்கு கேப்பில் முன்னாடி போன முழுக்கரி நம்பர் காணா போயிட்டாரு. சரி அப்போ எப்படின்னு அவர் உடன்போட தெரிஞ்ச கேப்பில் போயின்னு பார்த்தா ஸ்பாட்டு பக்காவாக இருந்தது. அங்கே போய் நடுவில் ஒரு கேப்பில் போய் நல்லா பக்காவாக உட்காந்துனால சரி வாங்க ட்ரெயின் ஓட்டுவோம்னு சொல்லி போயிட்டு இதில் வர வழுக்க ஆரம்பிச்சா நான் எந்திரிச்சிட்டேன். கப்புன்னு அருமையான குளியலுக்கு அப்புறம் ஈரத்தில் காய வைக்கணும்னு சொல்லி காடியில் போகும்போதே காய வச்சுட்டு சரி வீட்டுக்கு போய் சிறிய குளியில் போட்டுட்டு அருமையான சாப்பாடையும் போட்டுட்டு சரி நேற்று லூலு மாலில் போய் டிஷர்ட் எடுத்தோமே அதை போட்டுட்டு ஒரு ஷூட்டை போட்டுருவோம்னு சொல்லி சரி ஃபோட்டோ ஷூட்டுக்காக போயிட்டோம். எங்கே போகிறதுன்னு தெரியனால சரி போகிற வழியில் ஒரு ஷூட்டுக்கிட்ட தான் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே சட்டை கிட்ட தான் கழட்டி போட்டுருக்கு. கேப்பில் முழுக்கறி நம்பர் வாங்க ஊருக்கு கிளம்புற நேரம் வந்து சொல்ல சரி கிட்ட ட்ரெஸ்ஸுக்கு மாற்றிட்டு சரி வாங்கன்னு சொல்லி எல்லாம் மூட்டையை பக்காவை எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. மூட்டைலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோனா அங்கே போயிட்டு மூட்டை காணும் அதை காட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேப்பில் ஆட்டோ வந்துட்டு சரி ஆட்டோலேருந்து பேருந்துக்கு போயிட்டு பேருந்து ஸ்டாண்டுக்கு போகணும். அங்கே தான் நம்மளுக்கு பஸ் வரும், அங்கே தான் கிளம்புற மாதிரி இருக்கிறதுனால பேருந்து பிடிச்சி நேராக பேருந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி முழுக்கரை நம்பர் தமிழ் இங்கே போனாங்க. சரி அது போகிற கேப்பில் நம்ம போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் முழுக்கரை நம்பரோட தொகப்பனார் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாங்காவும் கொடுத்து தேன் மட்டும் இல்லை மலைத்தேன் வாங்கி கொடுத்துருக்காரு. அதையும் எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு போகிற கேப்பில் சின்ன மலை வந்துச்சு, அதில் வந்து ரெயின்போ வந்துச்சு. அப்புறம் இங்கே சாப்பிட்ருவோம், அப்புறம் போகிற வழியில் வசிச்சுன்னா என்ன பண்ணுறது சாப்பிட்டுட்டு ஒரு ஃபில்டர் காப்பியை போட்டுட்டு அங்கே நம்ம பேரை போட்டுட்டு வந்துட்டோம். சரி அடுத்ததாக என்னடா பஸ்ஸை தேடுங்க பஸ்ஸில் உட்கார வேண்டியதான் சொல்லிட்டு சோய் நம்பருக்கு டாட்டா சொன்னோம். சோய் நம்பர் எங்கடா போகிறான்னு கேட்டிங்கன்னா அவர் சென்னைக்கு போகிறா, நம்ம ஊருக்கு போகிறோம். இந்த கேப்பில் முழுக்கறி நம்பரோட உடன்பிறப்புக்கு வேற மோட்டிவேஷன் தான் கொடுத்தாரு நம்ம வேம்புலி நம்பர். மோட்டிவேஷனா சாதாரண மோட்டிவேஷன் தான் கிடையாதுங்க, பஸ்ஸில் உள்ள மக்களே ஸ்டன் ஆகிட்டானா பார்த்துக்கோங்களேன். அதுவும் என்ன மோட்டிவேஷன் கேட்குறீங்கன்னா பார்த்துக்கலாம், சொத்து இருந்தால் பிடிங்கிப்பானோடா, பணம் இருந்தால் வாங்கிப்பானோடா, ஆனால் படிப்பை மட்டும் யாராலே வாங்க முடியாதுடா, படிடா பர்மா படிடான்னு சொல்லி அங்கேருந்து மோட்டிவேஷன் கொடுத்து தூங்கி வந்ததுக்குள்ள தஞ்சாவூர் வந்துட்டு சரி வேம்புலி நம்பருக்கு பசிக்கிறேன்னு சொன்னனால எங்களுக்கு பசிக்க வந்து நல்ல வேலை சாப்பிட்டுருக்க கேப்பில் பஸ் வேற கிளப்பி விட்டானோ. சரி பஸ் அப்படி இப்படின்னு பிடிச்சி அப்படியே ஊருக்கும் வந்துட்டோம். வந்த உடனே என்னடா ஒரு மக்களையும் கண்டு பார்த்தா கைவித்தேக்கார அவர் செடிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க அவர் கரெக்டாக அவர் வேலையில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு தம்ஸ் அப் கொடுத்துட்டு எப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்கனால எங்களால் பேச முடியல. அடுத்த வீட்டில் உங்களை பார்க்குறேன். டாட்டா பை பை.